அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அறிவியல், வரலாறு, புவியியல் மற்றும் அரசியல்லேருந்து முக்கியமா ஒரு 100 வினாக்கள் தேர்வு எழுத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இதற்கு சரியான விடை சுகுமார் சென். முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். இரண்டாவது வினா. ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை தாமஸ் மன்றோ. ரயத்து வாரி முறை தாமஸ் மன்றோ. மூன்றாவது வினா. சார்லஸ் உட்கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை 1854. சார்லஸ் உட்கல்வி அறிக்கை 1854. நாலாவது வினா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை கிபி 1757. பிளாசி போர் 1757. ஐந்தாவது வினா. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை நடுவண் அரசு அமைத்தது என்று? சரியான விடை 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23. ஆறாவது வினா. மாலை நேர மலை 4 மணி மலை எனப்படும் மலை எது? சரியான விடை வெப்பச்சலன மலை. மாலை நேர மலைனா வெப்பச்சலன மலை. ஏழாவது வினா. தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? இதற்கு சரியான விடை 1076 கிலோமீட்டர். எட்டாவது வினா. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? சரியான விடை NH44. அது ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. ஒன்பதாவது வினா. காந்தியடிகள் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்த இடம் எது? சரியான விடை பர்தோலி. பத்தாவது வினா. காந்திஜியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்? காந்திஜியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்? சரியான விடை நேதாஜி. மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? சரியான விடை 24வது தீர்த்தங்கரர். 12வது வினா. புத்தர் மறைந்த இடம் எது? புத்தர் மறைந்த இடம் எது? சரியான விடை குஷிநகரம் 80வது வயது. 13வது வினா. 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்கும் உறுப்பு எது? சரியான விடை உறுப்பு 21A. 14வது வினா. சுங்கம் தவிர்த்த சோழன் யார்? சுங்கம் தவிர்த்த சோழன் யார்? சரியான விடை குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன். 15வது வினா. சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய உதவும் கல்வெட்டு எது? இதற்கு சரியான விடை உத்திரமேரூர். 16வது வினா. பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கிய கமிஷன் எந்த கமிஷன்? சரியான விடை மண்டல் கமிஷன். 17வது வினா. பால் புரதங்களை சீரணிக்கை செய்யும் நொதி எது? பால் புரதங்களை சீரணிக்கை செய்யும் நொதி எது? சரியான விடை கைமோட்ரிப்சின். 18வது வினா. பாக்டீரியாவின் தந்தை யார்? பாக்டீரியாவின் தந்தை யார்? சரியான விடை ராபர்ட் கோச். 19வது வினா. லைசோசோமின் பணி யாது? லைசோசோமின் பணி யாது? சரியான விடை ஆன்டிபாக்டீரியல் காரணியாக செயல்படுகிறது. 20வது வினா. இரத்தம் உறைவதை தடுப்பது எது? இரத்தம் உறைவதை தடுப்பது எது? சரியான விடை ஹிருடின். இரத்தம் உறைவதை தடுப்பது ஹிருடின். 21வது வினா. சிந்து சமவெளி மக்கள் அருந்திடாத மிருகம் எது? சரியான விடை குதிரை.
22வது வினா சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான விடை மார்ட்டிமர் வீலர். 23வது வினா ஆற்றல் ஆல்கஹால் என்பது என்ன? ஆற்றல் ஆல்கஹால் என்பது என்ன? இதற்கு சரியான விடை பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவைதான் ஆற்றல் ஆல்கஹால். 24வது வினா எத்தனால் வாகனங்களில் உள்ள குளிர்பானில் சேர்ப்பது ஏன்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தண்ணீர் உறைவதை தடுக்க. 25வது வினா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? சரியான விடை தாராப்பூர். 26வது வினா யுரேனியத்தை கண்டறிந்தவர் யார்? யுரேனியத்தை கண்டறிந்தவர் யார்? இதற்கான விடை மார்ட்டின் கிளாப்ரர். 27வது வினா மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவும் கருவி எது? இதற்கான சரியான விடை டோசிமீட்டர். 28வது வினா உலோகங்களை ஒட்ட பயன்படுவது எது? ஆக்சி அசிட்டலின். உலோகங்களை ஒட்ட பயன்படுவது ஆக்சி அசிட்டலின். 29வது வினா தூண் எபிதிலியம் செல் வடிவம் என்ன? தூண் எபிதிலியம் செல் வடிவம் என்ன? இதற்கு சரியான விடை உருளை. 30வது வினா பார்வை மற்றும் நிறத்தை உணர உதவும் செல்கள் எது? பார்வை மற்றும் நிறத்தை உணர உதவும் செல்கள் எது? இதற்கு சரியான விடை கூம்பு மற்றும் குச்சி செல்கள். 31வது வினா இந்திய அஞ்சல் சேவை எந்த வருடம் தொடங்கப்பட்டது? இந்திய அஞ்சல் சேவை எந்த வருடம் தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை 1857. இந்திய அஞ்சல் சேவை 1857. 32வது வினா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இதற்கு சரியான விடை ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெயில் தேசிய பூங்கா. இந்த பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1957. 33வது வினா உலகின் 4வது பழமையான அணை கல்லணை. உலகின் 4வது பழமையான அணை கல்லணை. 34வது வினா பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம். 35வது வினா ஆக்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறதுனா பெட்ரோல். ஆக்டேன் மதிப்பீடு பெட்ரோல் மதிப்பில் பயன்படுகிறது. 36வது வினா மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன? பிஹெச் மதிப்பு 7.35லிருந்து 7.45. மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.35லிருந்து 7.45 வரை. 37வது வினா இந்திய ராணுவ தினம் எந்த நாள்? இந்திய ராணுவ தினம் எந்த நாள்? சரியான விடை ஜனவரி 15. இந்திய ராணுவ தினம் ஜனவரி 15. 38வது வினா எந்த கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறது? சரியான விடை சிஸ்மோகிராஃப். 39வது வினா பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலைகள் எது? சரியான விடை எல் அலைகள், அதாவது மேற்புற அலைகள். 40வது வினா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது? தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது? சரியான விடை பைக்காரா நீர்மின் திட்டம். 41வது வினா சூரியனில் நடைபெறும் வினை என்ன? சூரியனில் நடைபெறும் வினை என்ன? இதற்கு சரியான விடை அணுக்கரு இணைவு. சூரியனில் நடைபெறும் வினை அணுக்கரு இணைவு. 42வது வினா மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? சரியான விடை 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 ஃபாரன்ஹீட். 43வது வினா உரைக்கலவை என்பது என்ன? உரைக்கலவை என்பது என்ன? இதற்கு சரியான விடை உப்பும் பனிக்கட்டியும் 1:3 என்ற விகிதத்தில் கலந்த கலவைதான் உரைக்கலவை. 44வது வினா மின்னூட்டத்தின் அலகு என்ன? மின்னூட்டத்தின் அலகு என்ன? சரியான விடை கூலும். 45வது வினா இடிதாங்கியை கண்டறிந்தவர் யார்? இடிதாங்கியை கண்டறிந்தவர் யார்?
இதற்கு சரியான விடை பெஞ்சமின் பிராங்க்லின். 46வது வினா ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்? ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்? இதற்கு சரியான விடை 746 வாட். 47வது வினா காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு யாது? காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கு சரியான விடை டெஸ்லா. 48வது வினா திருகு விதியை கூறியவர் யார்? திருகு விதியை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை மாக்ஸ்வெல். திருகு விதியை கூறியவர் மாக்ஸ்வெல். 49வது வினா கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி எது? கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி எது? இதற்கு சரியான விடை சோனார். கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி சோனார். 50வது வினா வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? இதற்கான சரியான விடை 330 மீட்டர் வினாடி -1. 51வது வினா இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பெரிகார்டியம். 52வது வினா நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஃப்ளூரா. 53வது வினா சால்கோஜன் என அழைக்கப்படுவது எந்த குடும்பம்? சால்கோஜன் என அழைக்கப்படுவது எந்த குடும்பம்? இதற்கான சரியான விடை ஆக்சிஜன் குடும்பம். சால்கோஜன் என அழைக்கப்படும் குடும்பம் ஆக்சிஜன் குடும்பம். 54வது வினா இரும்பின் முக்கிய தாது எது? இரும்பின் முக்கிய தாது எது? இதற்கான சரியான விடை ஹேமடைட். 55வது வினா துருவின் வாய்ப்பாடு என்ன? துருவின் வாய்ப்பாடு என்ன? இதற்கான சரியான விடை Fe2O3.XH2O. 56வது வினா அணுவிற்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் கொண்ட வாயு எது? அணுவிற்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் கொண்ட வாயு எது? இதற்கு சரியான விடை குளோரின். 57வது வினா வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை நிக்கல். 58வது வினா வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் எது? வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க கோபால்ட். 59வது வினா பளபளப்பான அலோகங்கள் எவை? பளபளப்பான அலோகங்கள் எவை? இதற்கான சரியான விடை அயோடின் மற்றும் கிராஃபைட். 60வது வினா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எந்த வாயு? இதற்கான சரியான விடை குளோரின். நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார்? நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார்? இதற்கு சரியான விடை சர் சி வி ராமன். இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? இதற்கு சரியான விடை பாரதிய மகிழா வங்கி. 63வது வினா சவானா புல்வெளி எங்கு உள்ளது? சவானா புல்வெளி எங்கு உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்பிரிக்கா. 64வது வினா தார் பாலைவனம் இந்தியாவில் வீசும் வெப்பத்தல காற்றின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை லூ. 65வது வினா பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? இதற்கு சரியான விடை எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எண்டமோஃபிலி. 66வது வினா உலக காடுகள் தினம் என்று? உலக காடுகள் தினம் என்று? இதற்கு சரியான விடை மார்ச் 21. 67வது வினா இந்தியாவில் வன மகோ உற்சவம் எந்த மாதம் நடைபெறும்? ஜூலை 1 முதல் 7 அதாவது ஜூலையின் முதல் வாரம். 68வது வினா செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஐரின் மற்றும் ஜோலியட் கியூரி. 69வது வினா மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் எது? மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் எது? சரியான விடை உத்தரப்பிரதேசம். 70வது வினா இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது?
இதற்கு சரியான விடை கர்நாடகம். 71வது வினா தடை செய்யப்பட்ட நகரம் எது? தடை செய்யப்பட்ட நகரம் எது? இதற்கு சரியான விடை லாசா, திபெத். 72வது வினா இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது? இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது? இதற்கு சரியான விடை ராஜஸ்தான். 73வது வினா இந்தியாவில் வழங்கப்படும் உயர்ந்த சிவிலியன் விருது எது? இதற்கு சரியான விடை பாரத ரத்னா. 74வது வினா இளம் வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? இளம் வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? இதற்கு சரியான விடை விஸ்வநாதன் ஆனந்த். 75வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை நிர்வாசன் சதன். 76வது வினா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க். 77வது வினா கதிரியக்க கார்பன் C14 காலமுறையை கண்டுபிடித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை WF லிபி. 78வது வினா இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இதற்கு சரியான விடை ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். 79வது வினா ஆனைமுடி சிகரத்தின் உயரம் எவ்வளவு? ஆனைமுடி சிகரத்தின் உயரம் எவ்வளவு? இதற்கு சரியான விடை 2695 மீட்டர். 80வது வினா இந்திய பாராளுமன்றத்தின் முதல் சபாநாயகர் யார்? இந்திய பாராளுமன்றத்தின் முதல் சபாநாயகர் யார்? இதற்கு சரியான விடை GV மாவலாங்கர். 81வது வினா நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது? நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கு சரியான விடை ஷரத்து 360. அடுத்த வினா மாநில நெருக்கடி முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? மாநில நெருக்கடி முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை பஞ்சாப் 1951. 83வது வினா இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்ல ஆட்சி என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை தாதாபாய் நவ்ரோஜி. 84வது வினா இந்தியாவில் மிகப்பெரிய துறை எது? இந்தியாவில் மிகப்பெரிய துறை எது? இதற்கு சரியான விடை பணிகள் துறை. அடுத்த வினா இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இதற்கு சரியான விடை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு. 86வது வினா இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எது? இதற்கு சரியான விடை இந்திரா முனை. 87வது வினா மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? இதற்கு சரியான விடை ரிசர்வ் வங்கி. 88வது வினா உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது? உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது? இதற்கு சரியான விடை மாநில தேர்தல் ஆணையம். 89வது வினா பூமியின் விட்டம் எத்தனை கிலோமீட்டர்? பூமியின் விட்டம் எத்தனை கிலோமீட்டர்? இதற்கு சரியான விடை 12,742 கிலோமீட்டர். 90வது வினா டை எத்தில் ஈத்தர் என்னும் மயக்க மருந்தினை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கு சரியான விடை வில்லியம் மோர்டன். 91வது வினா உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? இதற்கு சரியான விடை பாக்டீரியா. 92வது வினா ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை RH விட்டேக்கர் 1969 அமெரிக்கா. 93வது வினா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யார்?
இதற்கான சரியான விடை சுகுமார் சென். 94வது வினா முதல் செயற்கைக்கோள் எது? இதற்கு சரியான விடை ஏப்ரல் 19, 1975 ஏவப்பட்ட ஆரியப்பட்டா. 97வது வினா சுதந்திர இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி யார்? இதற்கான சரியான விடை ஜெனரல் KM கரியப்பா. 96வது வினா உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது? இதற்கான சரியான விடை கியூபா. 97வது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை BR அம்பேத்கர். 98வது வினா இந்தியாவின் சிற்பி யார்? இந்தியாவின் சிற்பி யார்? இதற்கு சரியான விடை நேரு. 99வது வினா இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? இதற்கு சரியான விடை ராஜாஜி. கடைசி வினா வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1972ஆம் ஆண்டு. நண்பர்களே, இனி நம்ம அறிவியல் மற்றும் வரலாறு, புவியியல், அரசியலிருந்து முக்கியமாக ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.